ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா smaduraikarangasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட டெய்லி க்ளீனிங் ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் என்ன மாதிரியான க்ளீனிங் ரொட்டீன் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஃபாலோ பண்ணுறது மூலமாக வீட்டை எப்பவும் எப்படி க்ளீனாக வச்சுக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி க்ளீனிங் ரொட்டீனில் முதல் வேலை, அதுவும் முக்கியமான வேலை, காலையில் எழுந்ததுமே பெட்ஷீட்டை மடித்து வைக்கிறது, பெட்டை நீட் பண்ணி வைக்கிறது தான். மறந்து கூட இந்த வேலை செய்யாமல் அடுத்தடுத்த எந்த வேலையுமே நான் செய்ய மாட்டேன். நானாக இருக்கட்டும், என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், பெட்டை விட்டு எழுந்தோம் அப்படின்னா உடனே பெட்ஷீட்டை மடித்து வச்சுட்டு பெட்டை நீட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைகளை பார்ப்போம். இன்றைக்கி நான் பெட் ஸ்ப்ரெட் மாற்ற வேண்டிய நாள் அப்படின்றதுனால கிச்சன் வேலையை முடிச்சுட்டு அந்த பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றிட்டுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் எப்போவுமே பெட் ஸ்ப்ரெட் மாற்றிடுவேன். அப்படி மாற்றுறது மூலமாக பெட் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தூங்கி எழுந்திருக்கிற அந்த டைமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதனால் காலையில் எழுந்ததுமே முதல் வேலை பெட்டை நீட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் தான் மற்ற டஸ்டிங் ஒர்க்கு, கிச்சன் க்ளீனிங், இந்த வேலைகள்லாம் பண்ணுவேன். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணக்கூடிய எல்லா க்ளீனிங் ரொட்டீனுமே, ரெகுலராக நான் பண்ணக்கூடிய இந்த க்ளீனிங் ரொட்டீன் எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 20 minutes ஆகும். அவ்வளோதான் டைம் ஆகும். அதுக்குள்ளே நான் எல்லா வேலைக்குமே முடிச்சிருவேன். ஸோ அதனால் எனக்கு அந்த மந்த்லி வீக்லி க்ளீனிங்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட பெட் சைடு இருக்கக்கூடிய டேபிள், அப்புறம் பெட்டோட அந்த மேல் பக்கம், இது எல்லாமே தூசி அதிகமாக படக்கூடிய இடங்கள் தான். எவ்வளோ தான் இந்த பெட்ரூமை லாக் பண்ணி வச்சுருந்தாலுமே எங்கேருந்து தான் தூசி வருமோ எனக்கு தெரியவே இல்லைங்க. அவ்வளோ தூசி டக்கு டக்கு டக்குன்னு வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி பக்கம் 2 பால்கனி இருக்குது நம்ம வீட்டில். ஸோ அதனால அந்த சைட்லேருந்து கூட வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால ரெகுலராக இந்த மாதிரி லைட்டாக டஸ்டிங் பண்ணி வச்சிட்டோம்னாலே போதும். நம்மளுக்கு அந்த க்ளீனிங் ஒர்க் ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டே இருக்காது. நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடும்போது இது எல்லாமே ஒரு நாள் மொத்தமாக சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி டஸ்டிங் ஒர்க்லாம் ரெகுலராக நான் பண்ணிடுவேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி வீக்லி ஒன்ஸ் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள்லையுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணும்போதே டஸ்ட்டு நிறைய சேர்ந்துருது. அதனால் இப்போ ரெகுலராக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரெகுலராக க்ளீன் பண்ணும்போது லேசாக அந்த மாதிரி தொடச்சி விட்டாலே போதும், நல்லா க்ளீனாக இருக்கும். அப்புறம் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு எடுத்தோமா, லைட்டாக தொடச்சோமா, அப்படியே உள்ள தூக்கி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சோமா அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த வீக்லி க்ளீனிங்கில் இருந்த இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் விஷயத்த ரெகுலர் க்ளீனிங்க்கு நான் மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் துடைக்கும் போதே பார்த்திங்கன்னா அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க அந்த திங்ஸையும் லைட்டாக துணி வச்சு தொடச்சி வச்சுருவேன். இந்த மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப க்ளீனாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இது என்னோட பெட்ரூமில் ரெகுலராக க்ளீன் பண்ணக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக ஹாலில் பார்த்திங்கன்னா வால் கிளாக் இருக்குது, டிவி, எங்களோட ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் செட்டாப் பாக்ஸ் வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டூல், இதெல்லாம் லேசாக டஸ்டிங் பண்ணி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் டீபாயில் நியூஸ் பேப்பர் நைட் வரைக்கும் அங்கே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் மடித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபில் வைப்பேன். ஏன்னா நான் மார்னிங் டீ குடிக்கும் போதே பேப்பர் படித்து முடிச்சிருவேன். என் ஹஸ்பண்ட்க்கு அவரோட ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது தான் படிப்பாங்க அப்படின்றதுனால அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட டைனிங் ஹாலில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜோட மேல் பகுதி மட்டும் டஸ்டிங் பண்ணி விட்றேன். ஏன்னா இதுக்கு பக்கத்தில் தான் பால்கனி இருக்குது அப்படின்றதுனால பால்கனியிலேருந்து வரக்கூடிய தூசிகள் எல்லாமே அந்த ஃப்ரிட்ஜோட மேல் பகுதியில் தான் அதிகமாக ஒட்டிக்கும். ஸோ அதனால் லேசாக டஸ்டிங் பண்ணிடுவேன் ரெகுலராக. அப்புறம் வீக்லி க்ளீனிங் பண்ணும்போது உள்ள வெளியிலெல்லாம் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணிக்குவேன். இப்போ அடுத்த க்ளீனிங் ரொட்டீன் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் தான். இந்த க்ளீனிங் பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம். என்னோடய சமையல் முடித்ததுமே நான் சமையலுக்கு யூஸ் பண்ண அந்த மசாலா பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கண்டெய்னர்லாம், அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா தொடச்சிட்டு தான் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். அதே மாதிரி கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சரை பெட்டியாக இருக்கட்டும், புளி போட்டு வச்சுருக்க அந்த ஜாடியாக இருக்கட்டும், உப்போட ஜாடியாக இருக்கட்டும், அதோட மூடி எல்லாத்தையுமே ஒரு தடவை தொடச்சிட்டு தான் வைப்பேன். ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் ஸ்டவ் பக்கத்தில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதனால நம்ம சமைக்கும்போது தெரிக்கக்கூடிய அந்த எண்ணெய்கள் எல்லாமே அது மேலே தான் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது பருப்பு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தா விசில் அடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே அதில் தான் படும்.
ஸோ அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. நம்ம திருப்பி யூஸ் பண்ணும்போது உள்ளே எல்லாம் தண்ணி போட்டிருக்கோம், எண்ணெய் எல்லாம் பட்டுருச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. அப்படின்றதுனால டக்கு டக்குன்னு கையோடு வந்து சமைச்சு முடிக்கும் போதே க்ளீன் பண்ணிடுவேன். அதே மாதிரி கவுண்டர் டாப்பையும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துருவேன். கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் ஸ்டவ் எல்லாத்தையும். இது மாதிரி சமையல் முடித்ததும் மிக்ஸி, இண்டக்ஷன் இது எல்லாத்தையும் ஒரு லைட்டான வெட் கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துருவேன். இந்த சைடு ஓவன் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சைடுமே வந்து யூஸ் பண்ணாலும் பண்ணலைன்னா கூட தொடச்சி வச்சுருவேன். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சிங்கையும் ஒரு வாட்டி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ தட் எனக்கு கிச்சன் எப்போவுமே என்னோடய சமையல் முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நீட்டாக தான் இருக்கும். இப்படி வச்சுக்கிறது தான் எனக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிச்சனில் வேலை பார்க்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னோட டெய்லி க்ளீனிங் ருட்டீனில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது டைனிங் டேபிள் க்ளீனிங் தான். இது வந்து ரெகுலராக 3 நேரம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு தடவை ஈர துணி வச்சு தொடச்சி விட்டுருவேன். இந்த மாதிரி நம்ம தொடச்சி க்ளீனாக வச்சுக்கும் போது அந்த பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும். அதே மாதிரி ரொம்ப ஸ்க்ராச்சஸ் விழுறது, ஏதாவது செதறி வச்சது அப்புறமா தொடச்சோம் அப்படின்னாலும் துடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு உடனே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோட டெய்லி க்ளீனிங் ரொட்டீன். நீங்கள் எந்த மாதிரி க்ளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.